அல்ஹம்துலில்லாஹ். உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற இக்கித்தாபில் கிதாபு ஜக்காத் என்ற தலைப்பினின் கீழ் பாடம் 152வது பாடம். இந்த பாடத்திற்கு தலைப்பாக ஜக்காத்திற்கு தகுதியான 8 பிரிவினர்கள் என்று முன்னர் போட்ட அந்த தலைப்பையே நாம் போட்டு இருக்கிறோம். ஏனெனில் அது சம்பந்தப்பட்ட பாடங்கள் இப்பொழுது சென்று கொண்டு இருப்பதினால் அதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இறுதி கட்டத்திலே ஜக்காத்தினுடைய விஷயமாக ஆசிரியர் அவர்கள் அந்த ஜக்காத்தினுடைய பாடம் சம்பந்தமாக கடைசி அந்த மசாலாக்களை கடைசி கட்டத்தில் உள்ள விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நம்முடைய ரகீப் எஜுகேஷன் அறக்கட்டளையின் சார்பாக இச்சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அறக்கட்டளைக்குரிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கின்றன. ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக உதவி செய்து உங்களது உங்களது பங்களிப்பை உங்களது பங்களிப்பை செலுத்தி அல்லாஹினுடைய அந்த அருளை பெறுமாறு வேண்டுவதுடன் நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த இலக்கணத்தில் நாம் பயணிப்போமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு தாலான் எல்வேறுகளையும் கொடுக்கும் இடத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் கண்டுவிடுவோம். 4 இருந்து 8 வரை உள்ள பிரிவினர்கள் எவர்கள் என்பதை அதை ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது சென்ற பாடங்களில் 151வது பாடத்தில் நம்ம ஜக்காத்தினுடைய 8 பிரிவினர்களில் 3 பிரிவினர்கள் வரை நாம் பார்த்திருக்கிறோம். ஃபக்கீரு, மிஸ்கீனு, அது மாதிரி அநேகமாக காரிப் நினைக்கிறேன், இந்த 3வது பிரிவினர்கள். அதற்கு பிறகு நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். தொடராக 3 பிரிவினர்களை நாம் பார்த்திருக்கிறோம். 3 பிரிவினர்களை பற்றி நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். அடுத்ததாக இன்றைய பாடத்தின் 4வது பிரிவிலிருந்து 8வது பிரிவு வரை தெளிவாக பேசுகிறார்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். அல்லாஹு தாலா நம்முடைய கல்வியிலே மேலும் வளர்ச்சியை தந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கருணையால் 152வது பாடத்தை இப்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். அல்லாஹு தாலானுடைய கல்வியிலே பரக்கத்தை செய்வானாக, மேலும் வளர்ச்சியை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக நாம் முன் சுருக்கத்திலே ஒரு வாரத்தை 3வது வகையினர்கள் காரிமீன் என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் காரிமீன் அல்ல, 3வது வகையினர்கள். 3வது வகையினர்கள் அவர்கள் ஆமிலீன்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். தவறுதலாக காரிமீன் என்று அதிலே நான் சொல்லிவிட்டேன். அதான், வேற ஒன்றும் இல்லை. அர்ராபிஉ 4வது வகையினர்கள் யார் அப்படின்னா, அல் முஅல்லஃபத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுடைய உள்ளத்தால் இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அல் முஅல்லஃபத் குலூபுஹும் சொல்லி அவர்கள், அதாவது அவர்களுடைய உள்ளம் இஸ்லாத்தை நேசிக்கணும், அதற்காக வேண்டி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதுதான் அல் முஅல்லஃபத் குலூபுஹும். நேரடி தர்ஜுமா என்ன? அல் முஅல்லஃபத்துங்கிறது மஃஊல், இஸ்மு மஃஊல், நேசிக்கப்பட வேண்டும். குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நேசிக்கப்பட வேண்டும். அப்படின்னா அவர்களுடைய உள்ளங்கள் இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய கருத்தர்த்தம். இப்போ நாம் பார்க்கலாம், அந்த இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி குஃபார்களாக இருந்தாலும் ஜக்காத்தை கொடுத்து, ஏன்னா அதாவது முஸ்லீம்களாக இருந்தால் ஜக்காத்து கொடுக்கப்படுவார்கள், குஃபார்களாக இருந்தால் அவர்கள் ஜக்காத்து கொடுக்கப்பட மாட்டார்கள். அதாவது இஸ்லாத்தின் பக்கம் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க, ஆனால் பலகீனமாக ஈமானுடையவர்கள், இன்னும் பலமாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் அல் முஅல்லஃபத் குலூபுஹும்களுடைய இந்த வாசகம். புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுடைய உள்ளம் இஸ்லாத்தின் பக்கம் மேலும் ஈர்க்கப்பட வேண்டும், உள்ளத்தால் அவர்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு உதவி செய்கிறார். அதான் சொல்கிறாங்க ஆசிரியர் அவர்கள், ஃபைன்கானு குஃபாரன் லம் யுஅத்தவ், அவர்கள் நேசிக்கிறார்கள் இஸ்லாத்தை, ஆனால் காஃபிர்களாக இருந்தால் லம் யுஅத்தவ், அவர்களுக்கு ஜக்காத் வழங்கப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இன்கானு, புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் முஸ்லிமீன், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், புதிதாகனவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் இன்னும் நல்ல சாயனம் என்பதற்காக வேண்டி அவர்கள் கொடுக்கப்படுவார்கள். அந்த இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பு உடையவர்கள் இருக்கிறார்களே, பலகீனமான ஈமான் உடையவர்கள்னு சொல்லி இந்த இடத்துல கருத்தர்த்தம் வச்சுக்கணும். அந்த மாதிரி புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் மென்மேலும் அவர்கள் இஸ்லாத்தின் மீதே
அது அது அவர்களுடைய உள்ளம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படும், அவர்களுக்கு ஜக்காத் வழங்கப்படும். சரி, ஒல் முஅல்லஃபத்துனா என்ன அப்படின்னா தனியாக விளக்குறாங்க ஆசிரியர்கள். முஅல்லஃப் அதாவது அவர்கள் உள்ளம் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும். அந்த நேசிக்கப்படுதல்னா என்ன? கௌமுன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அஷ்ராஃபுன் கண்ணியமான அவர்கள் கூட்டம், யுர்ஜா ஹுஸ்னு இஸ்லாமியும் அவர்களுடைய இஸ்லாத் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய இஸ்லாம் மென்மேலும் அழகு பெற வேண்டும் என்று ஆதரவு வைக்கப்படுமே. அப்படிப்பட்ட அந்த கண்ணியமான சமூகத்தார்கள் அந்நிய மதத்திலிருந்து வந்துட்டாங்க. ஆனால் அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய அந்த அழகு, அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய அந்த நிலை அழகு இருக்கிறத, அவர்கள் மென்மேலும் இஸ்லாத்தில் நல்லா பிரகாசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஹுஸ்னு இருக்கிற அழகை அது ஆதரவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சமூக மக்களாக இருப்பார்கள். இஸ்லாமு நுபராஇஹிம், அவர்களுக்கு அந்த அழகிய இஸ்லாம் உடையவர்கள், அவர்களுடைய இஸ்லாம் அழகியதாக இருப்பதை ஆதரவிக்கப்படுமே. அப்படிப்பட்ட கண்ணியமான சமூகத்திற்கு ஒப்பான ஒரு சமுதாயத்தவர்களுடைய இஸ்லாமை நிகரான அந்த அழகிய இஸ்லாம் உடையவர்களுக்கு ஒப்பாக வேறொரு சமுதாயத்தவர்களுடைய இஸ்லாமை ஆதரவு வைக்கப்படுமே. يجبون الزكاة من مانعيها بقربهم, அல்லது அந்த இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஜக்காத்தை அவர்கள் நிர்பந்தமாக எடுப்பார்கள். ஒன்று இரண்டு, அந்த ஜக்காத்தை ஹாவுடைய லமீர் ஜக்காத், அந்த ஜக்காத்தை தராமல் மறுக்கக்கூடியவர்களிடமிருந்து ஜக்காத்தை பிடுங்குவார்கள் நிர்பந்தமாக. பிகுர்பிஹிம், அந்த இதயம் முஅல்லஃபத் குலூபு, இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் நெருக்கமாக இருப்பதை கொண்டு. ஹவ் அல்லது ஏகதேசம் இந்த ரெண்டாவது மசாலாவும் அதே மசாலா மாதிரி தான். ஜக்காத்துக்கு எதிராக அல்லது இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், அது எதிராக விரோதிகள் விரோதி இடத்துல அவர்கள் சண்டையை செய்வார்கள் நம் சார்பாக. அப்படிப்பட்ட அந்த நல்ல மக்கள், அவர்களுக்காண்டி உதவி செய்கிறது. அவு யுகாத்திலூன அண்ணா, நம் சார்பாக அவர்கள் யுத்தம் செய்வார்கள். அதுவன் இஸ்லாமிய குஃபாரான அந்த காஃபீரான அந்த விரோதி இடத்துல. இந்த குஃபாரன்னு சொல்லி சேர்த்துக்கணும். ஆனால் ஷரஹில் சொல்கிறாங்க காஃபிரான அந்த குஃபாரனுங்கிறத சேர்த்து சொல்கிறாங்க ஷரஹில். காஃபிரான விரோதிக்கு எதிராக அவர்கள் களம் காணுவார்கள், எதிர்கொள்வார்கள், யுத்தம் செய்வார்கள். காத்திரூன யுத்தம் செய்வார்கள். யுஹ்தாஜு ஃபி தஃபைஹி, அந்த ஹூரி லமீர் அது, அந்த அதுவை தடுப்பதிலே தேவையாக்கப்படுமே. இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தின் பக்கம் தேவையாக்கப்படும். குல்ஃபுங்கிற ஒரு இஸ்மு இஸ்மு இந்த இஸ்மு ஃபாயில நாயிபு ஃபாயில யுஹ்தாஜுங்கிற இந்த மஜ்ஹூலான ஃபேலுக்கு நாயிபு ஃபாயிலாக வச்சுக்கணும். குல்ஃப் அப்படிங்கிறது முக்கல்லஃப், தக்லீஃப். தக்லீஃப் எடுப்பது, தக்லீஃபின் பக்கம் தேவையாக ஆக்கப்படுமே. ஃபீ தஃபைஹி, அந்த விரோதியினுடைய ஆபத்தை தடுப்பதிலே, அந்த விரோதியை தடுப்பதினா விரோதியின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்துவதிலே, இலா முனத்தின் சகீலத்தின், ஒரு பலமான ஒரு கனமான செலவினின் பக்கம் தேவையாக்கப்படுமே. அப்படிப்பட்ட அந்த விரோதிகளுக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களும் இந்த இஸ்லாத்தின் மீது நேசம் கொண்டுதான் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு தான் அவர்கள் எதிர்களிடத்தில் யுத்தம் செய்கிறார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய உள்ளம் மென்மேலும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜக்காத்து கொடுத்து உதவுதல். கவர்மெண்ட்டாக இருந்தால், இஸ்லாமிய கவர்மெண்ட்டாக இருந்தால் இஸ்லாமிய கவர்மெண்ட்டு கொடுக்கும், இல்லாட்டி நாம் கொடுத்து உதவணும். இதைத்தான் சொல்கிறாங்க. அல் ஹாமிசு, ஐந்தாவது வகையினர்கள் யார் என்பதை நாம் பார்ப்போம். அல் ஹாமிசு, ஐந்தாவது வகையினர் யார்? அல்ல ரிகாபு, அடிமைகள். அடிமைகள்னா யாரு? ஓஹும் முக்காத்தபூன, அடிமைகள்னா யாருங்க? அடிமைகளுக்கு எஜமானதான் தான் செலவு செய்யணும். எப்படிப்பட்ட அடிமைகள்? ஓஹும் முக்காத்தபூன, அவர்கள் சீட்டு, ஒரு ஒப்பந்தம் செய்து எஜமானர்களோடு ஒப்பந்தம் செய்து எழுதி கொடுத்திருப்பார்களே. எஜமானருக்கும் அந்த அடிமைகளுக்கு மத்தியில் இருவர்களும் ஒருவருக்கு ஒருவர் எழுதி கொடுத்திருப்பார்களே. அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அடிமைகள் என்றார். அடிமைகள் என்றால் அடிமைகள் அல்ல, அடிமைகள் தான். ஆனால் அவர்கள் வெகு விரைவாக என்ன செய்வார்கள்? அந்த அடிமைத்தனத்திலிருந்து உரிமை இடுவதற்காக வேண்டி எஜமான இடத்துல ஒப்பந்தம் செய்திருப்பார்கள். எஜமான் சொல்லியிருப்பார், அல்லது இவர் எஜமான இடத்துல ஒப்பந்தம் செய்திருப்பார், எனக்கு ஹுரு தாங்க, எனக்கு சுதந்திரமாக ஆக்குங்க, எனக்கு ஹுர்ராக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எஜமான் சொல்வார், நீங்கள் இவ்வளோ தொகை கொண்டு வா, ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தை எனக்கு உன்னா நான் விடுதலை செஞ்சேன்னு சொல்லி ஒப்பந்தம் எழுதியிருப்பார்கள். அவர்கள்தான் அடிமைகள். ஃபயுஅத்தௌன, எனவே அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த உரிமை சீட்டு.
எழுதி ஒப்பந்தம் செய்து கொண்ட அந்த முக்காத்தபான எழுத்து வடிவிலே அவர்கள் சுதந்திரம் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் ஜமாரின் மூலமாக என்று எழுத்தின் மூலமாக எழுதி கொடுத்த அந்த முக்காத்தபான அடிமைகளுக்கு நாய்பு ஃபாயில் இதா வழங்கப்படும் கொடுக்கப்படும் மாயு அத்தூன எந்த ஒரு தொகையை அவர்கள் அந்த எஜமானர்களுக்கு கொடுப்பார்களோ அந்த ஒரு தொகையை அவர்களுக்கு வழங்கப்படும் எப்ப இல்லம் யகுன் மஅஹும் மாயு அத்தூன எந்த தொகையை கொண்டு அவர்கள் நிறைவேற்றுவார்களோ அந்த ஒரு தொகை அளவிற்குண்டான பணம் அந்த முக்காத்தபான அடிமைகளோடு இல்லையானால் அடிமைகளிடத்துல இல்லையானால் அவர்களுக்கு ஜக்காத்துடைய ஃபண்டிலிருந்து கொடுக்கப்படும் என்று ஆசிரியர் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்போ 6வது பிரிவினர்கள் யார்? அஸ்ஸாதிசு. 6வது பிரிவினர்கள் அல் ஆரிமூன கடன்காரர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி கடன் வாங்குகிறார்கள். சம்பாத்தியம் போதாது, குடும்பங்களை இழுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்கியிருப்பார்கள். இவருடைய சூழ்நிலைகளை எல்லாம் சீராக வேண்டும், நேராக வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். அவர்கள் அப்படியே ஏழ்மை நிலையிலே அவர்கள் மென்மேலும் அவர்கள் ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை இஸ்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை. அவர்களை வசதி படைத்தவர்கள் கைதூக்கி அவர்களை தாங்கள் அனுபவிக்கின்ற அந்த சுகத்தை அவர்களையும் அனுபவிக்க செய்ய வேண்டும் என்ற உயரிய எண்ணம், சமத்துவம், சமாதானம், மனிதநேயம். அல்காரிமூன கடன்காரர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு ஜக்காத்து வழங்கப்பட வேண்டும். எனவே அவர் கடன்காரராக ஆகியிருந்தால் இஸ்லாஹின் இப்படிப்பட்ட இஸ்லாஹான ஒரு நோக்கத்திற்கு இரண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர் கடன் பட்டிருந்தார். எப்படி? அவர் கடன் வாங்கியிருந்தார். தைனன் இப்படிப்பட்ட ஒரு கடனாக கடன் பெற்றிருந்தார். ஒரு ஒரு சமூகம் இன்னொரு சமுதாயத்திற்கு எதிராக ரத்தம் அவங்க வெட்டிக்கிறாங்க, அவங்க இவங்களை வெட்டிக்கிறாங்க. அந்த ரத்தம் ஓட்டக்கூடிய அந்த குழப்பத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு தஸ்கீனா அமைதிப்படுத்த வேண்டும். ஃபித்னத்துல குழப்பம், தமுனா ரத்தம், அதாவது கொலை போன்ற அந்த 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 நிகழ்வு, அந்த குழப்பங்கள் அது நடைபெறக்கூடாது, அது அமைதியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் கடன் வாங்கி அதை என்ன செய்தார்? அதற்காக வேண்டி உதவி செய்தார். அப்போ அந்த அதற்காக வேண்டி கடன் வாங்கினார் அந்த மனிதர். அப்படி கடன் வாங்குவதை கொண்டு 2 பேர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்தார்? கடன் வாங்குவதை கொண்டு அவர் கடனாளியாக ஆனார். அல்லது மாலின் அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த குழப்பம் இல்லாமல் ஆக வேண்டும், அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. பொருளாதாரம் என்ன? அதாவது பொருளாதாரத்தால் சண்டை வருது, பார்த்தரலாம். அதாவது பொதுவான ஒரு மஸ்லிஹத்லி, அதாவது கடன் வாங்கினாரு, ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களை கண்டு கொள்ளாமல் விடுபட்டால் அவர்கள் மதம் மாறி விடுவார்கள். இதெல்லாம் அப்போ பொருளாதாரத்தின் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்குவதை கொண்டு அந்த மனிதனை அந்த மனிதரை சீராக ஆக்க வேண்டும், இஸ்லாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் பெற்றால் ஒருவர், அப்போ அந்த அந்த மனிதர் நல்ல நோக்கத்திற்காக வேண்டி கடன் வாங்கி ஏழைகளினுடைய கடனை அடைத்தார். அது மாதிரி சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்கி அதெல்லாம் என்ன செஞ்சார்? அது விஷயத்தில் அவர் நேரத்தை காலத்தை என்ன செஞ்சார்? கொடுத்தார், பணம் காசுகளை செலவழித்தார் என்று சொன்னால் இப்போ கொடுக்கப்படும் இலைஹி இந்த மாதிரி இஸ்லாம் செய்யக்கூடிய அந்த கடனாளிக்கு அந்த காரிமியின் பக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அவர் வசதியோடு இருந்தாலும் இதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறார்? கடன் வாங்கி இரண்டு மனிதர்களுக்கு இடையில சமாதானம் செய்கிறார், 2 சமுதாயத்திற்கு மத்தியில் சமாதானம் செய்கிறார். அதற்காக வேண்டி அவர் கடன் பெற்றார் என்று சொன்னால் இப்பொழுது அந்த கடனை அடைப்பதற்கு அவரின் பக்கம் கொடுக்கப்படும். அவர் வசதியாக இருப்பதுடன் என்ன செய்யப்படும்? ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கப்படும். وإن استدان لنفقته ونفقة عياله دفع إليه مع الفقر دون الغنى. அடுத்து சொல்றாங்க وإن استدان, உங்க போயிடணும், ஆனால் இனிஸ்ததானன்னு போயிடணும். இப்போ ஒருவர் அவர் கடன் வாங்கினார் லினஃபகத்தி அவருடைய தன்னுடைய செலவினங்களுக்காக, வனஃபகத் ஐயாலி அவருடைய குடும்பத்தினர்களுடைய செலவினங்களுக்காக கடன் பெற்றால்
கடன் பெறுவதை கொண்டு கடன்காரனாக ஆனாள். அதாவது ஒயின் ஆறாம பீனிஸ்ததான பக்கத்தையும் அந்த ஜும்லாவை என்ன செஞ்சணும் வச்சுக்கணும். அதன் மூலமாக அவர் கடனாளியாக ஆனார் என்று சொன்னால் துஃபிய அந்த கடன் பெற்ற அந்த ஏழையான மனிதருக்கு வழங்கப்படும் ஜக்காத்தை இலைஹி அந்த காரிமியின் பக்கம் கடனாளியின் பக்கம் வழங்கப்படும் மஅல் ஃபக்ரி ஏழ்மையாக இருப்பதுடன் தூனல் கினா வசதியாக இருந்தால் கொடுக்கக்கூடாது. வசதியான நிலையில் அல்லாமல் ஏழ்மையான நிலையில் இருப்பதுடன் அந்த மனிதருக்கு கடன் வாங்கினால் அவருக்கு அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டிய ஜக்காத்துடைய ஃபண்டிலிருந்து அவருக்கு கொடுக்கப்படும். இனிஸ்ததான அடுத்து சொல்றாங்க, இன்னும் முடியல. இனிஸ்ததானன்னு சொல்லி அவங்க வச்சுக்கணும். ஆனால் இன்னும் அவர் கடன் பெற்றார், கடன் வாங்கினார் ஒசரபகு இன்னும் அந்த கடன் வாங்கிய அந்த பணத்தை செலவழித்தார் ஃபி மாசியத்தின் பாவகரமான காரியத்திலே செலவழித்தார். ஒத்தாப ஆனால் திருந்தி விட்டார், தௌபா செய்து விட்டார். அல்லா இடத்துல இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். வாங்கினார் பணத்தை, கடன் பெற்றிருந்தார், ஆனால் தௌபா செய்ய மாட்டேன் சொல்லி திருந்தி வாழுகிறார் என்று சொன்னால், தௌபா செய்து திருந்தி வாழுகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இதன் மூலமாக அவர் கடன்காரனாக ஆனால் துஃபியா கொடுக்கப்படும் ஜக்காத்துடைய பணத்தை இலகி அந்த கடன்காரரின் பக்கம் கொடுக்கப்படும். ஃபில் அசஹை சரியான சொல்லிலே. ஏன்னா இதுவெல்லாம் மஜ்பூரான இவர்களெல்லாம். அதனால் ஜக்காத்துடைய ஃபண்டு பெரிய தொகை இருந்துச்சு இஸ்லாமிய நாடாக இருந்தால் அல்லது இஸ்லாமிய மஹல்லாவாக இருந்தால். இந்த மாதிரி பரிதாப நிலையில் உள்ளவர்களுக்கு கடன்காரர்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி ஜக்காத்துடைய ஃபண்டிலிருந்து கடன்காரர்களுடைய அந்த கடனுக்காக வேண்டி அடைப்பதற்காக வேண்டிய அந்த பணத்தை கொடுத்து உதவ வேண்டும். ஜக்காத்துடைய பணத்தை எப்படியாவது அவர்கள் கடன் இல்லாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற உயரிய நன்னோக்கிலே இஸ்லாம் இதை சொல்லி காட்டுகிறது. அடுத்து 7வது வகையினர்களை நாம் பார்ப்போம். ஏழாவது வகையினர்கள் பிரிவினர்கள் ஃபி சபீலில்லாஹி தஆலா உயர்ந்த அல்லாஹ்வினுடைய பாதையிலே அந்த யுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் இருப்பார்கள் யுத்தம் செய்வார்கள். யுகாசுவஞ்சிலும் கொத்தரான ஒரு ஃபேலை வச்சுக்க வேண்டியதான், முதாரியான ஃபேல். அவர்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் ஃபி சபீலில்லாஹ். போகும் அவர்கள் யார்? அல் உசாத்து யுத்தம் செய்யக்கூடியவர்கள். அல்லதீன் எப்படிப்பட்ட யுத்தம் செய்யக்கூடியவர்கள்? லா ஹக்கலகும் ஃபி தீவானி அதாவது அரசு பதிவேட்டிலே அவர்களுக்கு யாதொரு வசீஃபாவும் இல்லை. ஹக்குனா வசீஃபா, மாதம் ஊதியம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஹக்கு இல்லாமல் பெறாமல் அவர்கள் யுத்தம் செய்கிறார்களே அப்படிப்பட்டவர். அரசு பதிவேடுகளில் இவர்களுக்கு என்னென்ன ஊதியம் இந்த இராணுவ வீரர்கள் சொல்லி சில நேரங்களில் அந்த இராணுவ வீரர்கள் எதிரிகளை களம் காணுவதற்கு போதுமாக ஆக மாட்டார்கள். அப்போ அரசு சார்பில் என்ன செய்வாங்கன்னா, இன்னும் இந்த யுத்தத்தில் பங்கெடுப்பவர்கள் பங்கெடுங்கன்னு சொல்லி அறிவிக்கப்படும். அல்லது அவர்களே கூப்பிடுவார்கள், வாங்க எங்களோட சேர்ந்து யுத்தம் செய்யுங்க, எங்களுக்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இராணுவ வீரர்கள். அப்போ உயர்ந்த எண்ணத்தில் அவங்க போனால் பரிதாபமான நிலைகளில் அவங்க யுத்தம் செய்கிறாங்க. அவர்களிடத்தில் வாகன வசதி அவர்களுக்கு ஏற்படுத்த வேணும், ஆயுதங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், உடை இராணுவ ட்ரெஸ் சொல்லி அதுக்கு சொல்லி தனி உடை இருக்குது. சாதா ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செய்ய முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. அது மாதிரி அவர்களுடைய உணவு தேவைக்காக வேண்டிய செலவுகள் இவைகளுக்கு போதுமான அந்த செலவினங்களுக்காக வேண்டிய ஜக்காத்துடைய ஃபண்டிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதான் சொல்றாங்க, இப்படிப்பட்ட முஜாஹிதீன்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஜக்காத்துடைய ஃபண்டிலிருந்து மஅல் கினா, ஏன்னா கனியாக இருப்பதுடன் அவர் வசதியாக இருக்கிறார், அவர்கள் வசதியாக இருப்பதுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு தொகையை எக்ஃபீஹிம் அவர்களுக்கு போதுமான ஆகுமே லிகஸ்விஹிம் அவர்கள் யுத்தம் செய்வதற்கு அவர்களுக்கு போதுமாக ஆகக்கூடிய ஒரு தொகையை பணங்காசுகளை அவர்களுக்கு வழங்கப்படும். என்ன யுத்தம் செய்வதற்கு மின்சலாஹின் யுத்தம் செய்யணும், ஆயுதம் வேணும். ஆயுதத்திலிருந்து இப்போ உள்ள நவீன காலத்திற்கு பெரிய பெரிய ஃப்ளைட்டுகள், குண்டுகள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரூபா வேணும். ஜக்காத்துடைய ஃபண்டிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஃபராசின் எனும் குதிரைகளிலிருந்து இப்போ உள்ள ஃப்ளைட் வாங்கணும், கார் வாங்கணும், துப்பாக்கிகள், நவீனமான துப்பாக்கிகள், அது மாதிரி கார் இருக்குது. ஃபரஸ்னா அந்த காலத்தில் குதிரை, இந்த காலத்தில் காரு, விமானம், விரைந்து செல்லக்கூடிய வாகனங்கள், குதிரைகள். கிஸ்வத்தின் அந்த காலத்தினுடைய இது கிதாபினால ஃபரசின் எழுதுறாங்க. கிஸ்வத்தின் அவர்களுக்கு உடை, இராணுவ உடை வேண்டும். கிஸ்வத்திலிருந்து பரசிலிருந்து அப்படின்னு இந்த மின்ல அதிலிருந்துன்னு போகணும். வனஃபகத்தின் செலவுகளிலிருந்து உணவு தேவைகள் இருக்குது. இராணுவ வீரர்களுக்கு பசி எடுத்தால் பசியை யார் கொடுப்பா? உணவு.
என்ன செய்யணும்? ஜக்காத்துடைய ஃபண்டிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருப்பதுடனே அவர்களுக்கு வழங்கப்படும். ஏழையாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. வசதி வாய்ப்பு இருந்தாலே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கள் உயிரை பணம் வைத்து யுத்தம் செய்கிறாங்க. நாட்டுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காண்டு. அப்போ கடைசியாக இப்பொழுது நாம் 8வது வகையை பார்க்க போகிறோம். இத்துடன் இப்பாடம் நிறைவு பெறும். அத்தாமினு 8வது வகையினர்கள் யார்? பிரிவினர்கள் இப்னு சபீல், வழிபோக்கர். இப்னு சபீல்னா யாருங்க? வழிபோக்கருடைய மகன்கள். வலியினுடைய மகன்னா வழிபோக்கர், அவர் பேர் இப்னு சபீலுக்கு. அவர் யாரு? ஒரிஜினல் அர்த்தம் வலியினுடைய மகன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன கருத்தர்த்தம் என்னங்க? பிரயாணி. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு. உதாரணமாக நம்முடைய ஊர் திருநெல்வேலி, ஒரு மதுரையின் பக்கம் விரைந்து போகிறார்னு சொன்னால், போகும் வழியில் இடையில என்ன செஞ்சார்? ஒரு ஊரில் என்ன செஞ்சார்? ஒரு ஊரில் இறங்கி சாப்பிட்டார். அப்போ சாப்பிடும் பொழுது பணம் இல்லை. அவர் பணம் தொலைஞ்சிருச்சு. வாகனம் அல்லது அவர் போகும் வழியில் கொள்ளையடிக்கப்பட்டார் பணம் காசுகள், அல்லது தொலைஞ்சிருச்சு பணம். இப்போ அவர்கிட்ட பணம் இல்லை, அல்லது கொண்டு வந்தார் அந்த பணம் திகையில போதவில்லை, இடையிலேயே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களால் அவர் முசாஃபிராக இருக்கக்கூடிய நிலையில் அவரிடத்துல பணம் இல்லை, அல்லது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்சவர் யாரும் இல்லை கடன் வாங்குறது. கடன் வாங்கியாவது செலவழித்து வசதியானவராது ஊரில் போய் கொடுத்துக்குருவார். அப்போ வசதி உள்ளவர்கள் கூட இந்த மாதிரி நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள். இப்போ இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலையில் ஒரு ஊரில் இறங்கி அவர் சாப்பிட்றதுக்கு இப்போ இறங்கி தொழுதாங்கன்னு வைங்களேன். தொழுதாங்க, நல்ல நல்ல விஷயங்களே பேசலாம். அல்லது சாப்பிட்றதுக்காண்டி இறங்கினார் வாகனத்தில் பயணிக்கும் பொழுது. இப்போ பணத்தை தொலைச்சிட்டாரு. இப்போ அவருடைய பயணம் தங்கு தடை இல்லாமல் செல்வதற்காக வேண்டும் அவருக்கு ஜக்காத்துடைய ஃபண்டிலிருந்து வழங்கப்படும். அதுதான் சொல்கிறாங்க, ஒஹுவல் முசாஃபிரு அல் முஜிதா சுபினா, நம்மை கொண்டு நமக்கு அருகாமையில் கடந்து செல்லக்கூடிய அந்த பிரயாணிகள். பிரயாணியாக இருப்பார், பிரயாணிகள் இல்லை. ஓஹு அந்த இப்னு சபீல் என்பவர் யார் என்று சொன்னால், முசாஃபிர் பிரயாணி செய்யக்கூடிய அல் மாறு செல்லக்கூடியவர்கள், பினா நமக்கு அருகாமையில் கடந்து செல்லக்கூடிய பிராணி, பயணி, பிரயாணி பயணி அப்படின்னு சொல்லி இப்னு சபீலுக்கு சொல்லப்படும். அப்போ அந்த இப்னு சபீல் இருக்கிறார், இவருக்காக வேண்டி பணம் இல்லாத அந்த பரிதாப நிலையில் இப்போ அவருக்கு ஜக்காத்துடைய ஃபண்டிலிருந்து கொடுக்கப்படும் ஜக்காத். அவில் முன்ஷி லிஸ்ஸஃபரி ஃபி கைரி மாசியத்தின், பாவம் அல்லாத அந்த நிலையிலே பிரயாணத்திற்கு தயாரிப்பு செய்யக்கூடியவர், அவரிடத்துல பணம் காசுகள் இல்லை. இப்போ இவருக்கு பயோத்தா நஃபகத்தன், அவர் செல்வதற்குண்டான அவருடைய பயணத்திலே அவர் உணவு தேவைகள் வரும், செலவினங்கள் வரும். அந்த செலவினங்களுக்காக வேண்டி இவருக்கு வழங்கப்படும் முன்ஷி உலி சஃபர் அல்லது இப்னு சபீல், ரெண்டுமே வச்சுக்கலாம். அந்த முசாஃபிருக்கு கொடுக்கப்படும் நஃபகத்தன், அவருடைய செலவிற்காக வேணும். மர்கூபன் மல் ஹாஜத்தி, அவருடைய ஹாஜத் இருப்பதுடன் வாகன வசதி அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். வெளியூரில் போய் அவர் என்ன செய்ய சம்பாதிச்சுட்டு வர்றார். வெளியூரில் போய் ஒரு நோயாளி விசாரிச்சுட்டு வரணும். அவங்க அவங்க அவங்களுடைய அத்தாவோ அவங்களுடைய அம்மாவோ சகோதரனோ சகோதரியோ ஐயாத்தின் வரிக்காண்டி போகிறார். இதெல்லாம் நல்ல பயணம். வாகன வசதி ஏற்பாடை மர்கூபர், வாகனத்தையும் கொடுக்கப்பட வேண்டும். மல் ஹாஜத்தன், தேவை இருப்பதுடன். மற்ற தேவைகள் என்ன தேவை? அதாவது உணவு தேவைகள் இருக்குது, அதுக்கு அந்த தேவைகள் இருப்பதுடன் வாகன வசதியும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஜகாத்துடைய ஃபண்டிலிருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். 8வது வகையினர்கள் பற்றி சொல்கிறாங்க. ஒயின்கான லஹூ ஃபி பலதிஹி மாலூன், ஒயின்கான லஹூ அவருக்கு இருந்தாலும் சரி, ஃபி பலதிஹி அவருடைய ஊரிலே மாலூன் பொருள் வசதி இருந்தாலும் சரி, இடையில அவருக்கு பணம் இல்லாட்டி என்ன செய்வார்? இது மாதிரி ஏடிஎம் உடைய காலம் இல்லை ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டாரு, என்ன செய்வார்? பரிதாப நிலைக்கு தான் அழைக்கப்படுவாங்க. வேட்டையாவது உதவி கேட்பாங்க சில டைங்களில். இப்போ ஏமாற்று பெறுபவர்கள் நிறைய இருக்கிறாங்க, பார்த்து உதவி செய்யணும். நம்ம பொய் சொல்லி வாங்கிடக்கூடாது பணத்தை. அப்போ ஜக்காத் ஃபண்டில் இருந்து கொடுக்கலாம். ஜக்காத்து கடமையானவர் என்ன செய்யலாம்? இவருக்கு கொடுத்துட்டு ஜக்காத்துடைய நியத்தை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஒமன், இன்னும் அந்த நபர், ஃபீஹி எந்த நபரிடத்திலே சபவானி 2 காரணங்கள் இருக்கும். 2 காரணங்கள் என்னங்க? ஒரு ஏழ்மையாகவும் இருக்கிறார், முசாஃபிராகவும் இருக்கிறார். 2 காரணங்கள் எவரிடத்தில் இருக்குமோ அப்படிப்பட்டவர் இருக்கிறார். இல்லம் யோத்த, அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது ஜக்காத்துடைய பணத்திலிருந்து, இல்லா பி அஹதிஹிமா, அந்த 2 காரணங்களில் ஒரு காரணத்தை கொண்டே தவிர இவருக்கு ஜக்காத்துடைய பணம் கொடுக்கப்பட மாட்டார். அந்த ஒரு காரணத்தை கொண்டு காரணத்திற்காக வேண்டியதான் வழங்கப்படும். ஒன்று ஃபகீர் என்ற நிலையில் அவருக்கு ஜக்காத்து வழங்கப்படும், அல்லது முசாஃபிர் என்ற நிலையில் அவருக்கு வழங்கப்படும். ஒருவர் முசாஃபிராகவும் இருக்கார், ஃபக்கீராகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் உட்பட்டவருக்கு 2 காரணத்திற்காக வேண்டி 2 ஜக்காத்து கொடுக்கப்பட மாட்டாது. 2 காரணமாக ஒரு ஜக்காத்து தான் அவருக்கு வழங்கப்படும்.
என்று தெளிவாக ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். فمتى وجدت هذه الأصناف في بلد المال فنقل الزكاة إلى غيرها فمتى وجدت هذه الأصناف இந்த வகையினர்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்ளப்படுவார்களோ ஃபி பலதில் மாலி அந்த பொருளாதாரம் ஜக்காத் கொடுப்பவர் அவருடைய அந்த பொருளாதாரம் வசதி படைத்தவருடைய ஊரிலேயே இந்த வகையினர்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டால் 8 வகையினர்களும் பெற்றுக்கொள்ளப்படுமா என்று எப்பொழுது பெற்றுக்கொள்ளப்படுமோ ஃபனகுலு ஜக்காத்தி அப்பொழுது அந்த முசக்கி தன்னுடைய ஜக்காத்தினுடைய பொருளை மாற்றுவது இலா கைரிஹா அந்த பொருளாதாரம் இருக்கக்கூடிய அந்த பொருள் வசதி படைத்தக்கூடிய அந்த பொருள் எந்த ஊரில் இருக்குமோ அந்த ஊர் அல்லாத வேறொரு ஊரின் பக்கம் ஜக்காத்தை நகர்த்துவது ஹராமாக ஆகும். வலம் யுஜுஸிஹி இல்லா அன் யுஃபர்ரிகல் இமாமு ஃபலஹு அந்நகுலு. அப்போ ஜக்காத் கொடுப்பவருடைய அந்த பொருள் எந்த ஊரில் அவருக்கு இருக்குமோ அந்த ஊர் அல்லாத வேற ஊரின் பக்கம் அதை நகர்த்தி செல்வது கூடாது. நகர்த்தி செல்லலாம் எப்பன்னா அந்த நகர்த்தி செல்வது ஹராம் கூடாதுன்னாங்க இல்லையா. அடுத்து சொல்றாங்க ஒலம் யுஜுஸிஹி அந்த நகர்த்தி செல்வதை ஆகுமாக்கி வைக்காது. இல்லா ஐ யுஃபர்ரிகல் இமாமு இமாம் அவர்கள் பங்கிட்டு அந்த ஜக்காத்துடைய பொருளை பங்கிட்டு கொடுப்பதாக இருந்தாலே தவிர நக்லு ஜக்காத்தை ஆகுமாக்கி வைக்காது. இமாம் அவர்கள் அவர் பங்கிட்டு கொடுத்தால் ஜக்காத்துடைய அந்த பொருளை வேறொரு ஊரின் பக்கம் நகர்த்துதல் இந்த இமாமுடைய பங்கிடுதல் ஆகுமாக்கி வைக்கும். யுஜுஸிஉ அஜ்ஸா யுஜுஸிங்கிற ஃபேல முத்தஅத்திக்கு ஃபாயில் ஐ யுஃபர்ரிகல் இமாமு அப்படி. அப்போ இமாம் அவர்கள் பங்கிட்டு கொடுத்தால் ஃபலஹு அந்த இமாமுக்கு அவசியமாக ஆகும். அந்நக்குலு வேறொரு ஊரின் பக்கம் அந்த ஜக்காத்துடைய பொருளை நகர்த்துவது அவசியமாக ஆகும். கான மாலுஹு பிபாதியத்தின் இப்போ அவருடைய பொருளாதாரம் ஒரு கிராமத்தில் இருந்தால் அவருடைய பொருளாதாரம் பிபாதியத்தின் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் சரி அந்த வசதி படைத்தவருடைய பொருளாதாரம் இருக்குது முசக்கியுடைய பொருளாதாரம் முசக்கியுடைய பொருளாதாரம் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் சரி அங்கிருந்து மாற்றக்கூடாது. இந்த கிராமத்துடையவர்களுக்கு போக தான் என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் இருந்து சொல்கிறாங்க. அல்லது ஃபோகைதத்து இப்படி செய்யலாம். இன்கான மாலுஹு விவாதியத்தை இதிலிருந்து வேற ஒரு ஜிசி மசாலா சொல்கிறாரு. இதனுடைய இன்கானாவுடைய அந்த ஷர்த்தித்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா இன்னும் வரல. இப்போ வேற மசாலா தப்பா முதல்ல 65 சொல்லிட்டேன். இன்கான மாலுஹு விபாதியத்தின் அந்த ஜக்காத் கொடுப்பவருடைய பொருள் இருக்கிற விபாதியத்தின் கிராமத்தில் இருந்தால் அல்லது ஃபுகீதத்தில் அஸ்னாஃப் குல்லுஹா ஜக்காத்தை பெற தகுதியான அத்தனை வகையினர்களும் இழக்கப்பட்டிருந்தால் ஃபுகீதத்தினை இழக்கப்பட்டிருந்தால் அஸ்னாஃப் குல்லுஹான ஜக்காத்தை பெற தகுதியான 8 வகையினர்களும் இழக்கப்பட்டிருந்தால் அப்படின்னா பிபாதிஹி அந்த ஜக்காத்து கொடுப்பவருடைய ஊரிலே அதான் ஏற்கனவே நான் சொன்னேன். இப்போ எல்லாரும் பணக்காரர்களாக இருந்தால் அந்த ஜக்காத்து கொடுப்பவருடைய ஊரிலே இந்த வகையினர்கள் இல்லாமல் இருந்தால் இப்போ என்ன செய்யலாம்? அவருடைய பொருளாதாரம் கிராமத்தில் இருக்குது. நம்ம கிராமத்தில் அவருக்கு பெரிய வீடு நிலப்பலன்கள்லாம் இருக்குது. கிராமத்தில் ஒட்டகம் இருக்குது, ஆடு இருக்குது. அது மாதிரி விவசாயம் இருந்தால் கிராமமாக தான் இருக்கும். கிராமத்தில் தான் அவருடைய எல்லா பொருளும் இருக்கும். இப்போ அதை நகட்டி கொண்டு வரலாம் பக்கத்து ஊரின் பக்கம். அவருடைய அந்த சொந்த ஊரில் யாருமே இல்லை, மாற்றார்கள் இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ பக்கத்து ஊரில் தான் முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னா நுக்கீல இந்த மாதிரி நிலையில் இருந்தால் நுக்கீல அவருடைய பொருளாதாரம் மாற்றி கொண்டு வரப்படும், இடம் பெயர்ந்து கொண்டு வரப்படும். நுக்கீலனா அதாவது நுக்கீல அந்த பொருளாதாரத்தை என்ன செய்யும் நகற்றப்படும். இலா அக்ரபி பலதின் இலைஹி அவரின் பக்கம் அந்த முசஹி இலையுடைய முசக்கியின் பக்கம் எந்த ஊர் நெருக்கமாக இருக்குமோ அந்த ஊரின் பக்கம் அந்த பொருளாதாரத்தை நகற்றப்படும் என மாற்றி கொண்டு வந்து கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் அந்த பொருளாதாரத்தை வேறு ஊரின் பக்கம் கொண்டு செல்வது ஜாயிஸாக ஆகும் என்று 8 வகையினர்களை பற்றி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசினார்கள். இன்னும் இந்த ஜக்காத்து சமத்துவமாக கொடுக்கணும், ஆனால் சில வகையினர்கள் இல்லாவிட்டால் என்ன செய்கிறது என்பது போன்ற மசாயில்களை இன்ஷா அல்லாஹ் 153வது பாடத்தில் நாம் காணவிருக்கின்றோம். எதை கேட்டோமோ இதை படித்தோமோ அதன் வழி நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.